வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு BE ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 2021 ரெகுலேஷன்ல Matrices and Calculus பேப்பர் தான் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பேப்பர்ல இருக்கிற டாபிக்ஸை தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். கோட் நம்பர் MA3151. இந்த பேப்பரில் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ரிசஸ் ரெலவெண்ட்டான டாபிக் இருக்கும். மேட்ரிசஸில் மெயின் கான்செப்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான். ஸோ இதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். இன் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் 1 to 0 2. நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த கிவன் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 0 2. ஸோ ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு ஏன்னு கோட் பண்ணிக்கலாம். லெட் A = 1 to 0 2. ஆக்சுவலி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை ரெண்டு மெத்தடில் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ரெண்டு மெத்தடுமே இப்போ வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ இல்லை எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த மெத்தடை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் மெத்தடுக்கு இதுதான் பேசிக்கு. இந்த டாபிக் கரெக்டாக எழுதினால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ மெத்தட் 1 ஈஸியாக இருந்தால் மெத்தட் 1 ஃபாலோ பண்ணுங்கள். மெத்தட் 2 ஈஸியாக இருந்தால் மெத்தட் 2 ஃபாலோ பண்ணுங்கள். எந்த மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான், சேம் பாலினாமியல் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். பார்க்கலாம். மெத்தட் 1. ஆக்சுவலி மெத்தட் 1ல என்ன பார்ப்போம்னா, த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் A இஸ் மாடுலஸ் ஆஃப் A மைனஸ் லாம்டா I. அதை மீன் டிட்டர்மினன்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லாம்டா I விச் இஸ் ஈக்குவலன் டு 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லாம்டா I வேல்யூவை ஈக்குவலன் டு 0க்கு நம்ம ஃபார்ம் பண்ணுறது தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதில் ஏங்கிறது நமக்கு தெரியும், கிவன் மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கிறது. லாம்டா இஸ் அ கான்ஸ்டன்ட். ஐங்கிறது 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் 1 0 0 1, 3x3 இருந்தால் அதுக்கேற்றபடி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது 1 to 0 2, அதை கோட் பண்ணிக்கோங்க. மைனஸ் லாம்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதலாம். ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ 1 0 0 1, இது 2x2 மேட்ரிக்ஸோட ஐடென்டிட்டி வேல்யூ விச் இஸ் ஈக்குவலன் டு 0ன்னு மாற்றிக்கும். இப்போ என்ன பண்ணலாம், அந்த லாம்டாவை உள்ளே மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ லாம்டா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் லாம்டா 0 0 லாம்டா. இங்கே மைனஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸ்ங்கிறப்ப நம்ம சப்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஸோ ஒவ்வொரு டேர்மையும் டேர்ம் வைஸ் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் லாம்டா, அடுத்து 2 மைனஸ் 0 தான் இருக்குது, அப்போ 2ன்னு எழுதிக்கலாம். 0 மைனஸ் 0ங்கிறப்ப 0, 2 மைனஸ் 1 இன்ட்டு லாம்டா லாம்டா, அப்போ 2 மைனஸ் லாம்டா. டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 மைனஸ் லாம்டா 2 0 2 மைனஸ் லாம்டா ஈக்குவலன் டு 0. இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூனா இது எப்படி ஒர்க் அவுட் பண்ண நமக்கு தெரியும். ஸோ 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு 2 மைனஸ் லாம்டா, இந்த ஆர்டர் எடுத்திங்கன்னா 0 இன்ட்டு 2ங்கிறப்ப 0 ஈக்குவலன் டு 0. சில சமயம் இங்கே 0க்கு பதில் நம்பர் இருந்தால் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆர்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 1 இன்ட்டு 2, 1 இன்ட்டு மைனஸ் லாம்டா, மைனஸ் லாம்டா இன்ட்டு 2 மைனஸ் 2 லாம்டா, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆக்குங்க. லாம்டா இன்ட்டு லாம்டா லாம்டா ஸ்கொயர். இது 0ங்கிறப்ப நமக்கு எந்த சேஞ்சஸும் வராது, அதை விட்டுறலாம். ஈக்குவலன் டு 0. இப்போ இதை ஷார்ட் பண்ணோம்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் லாம்டா மைனஸ் 2 லாம்டானா மைனஸ் 3 லாம்டா. இது பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் நம்ம லாஸ்ட்டாக எடுக்கோங்க. எப்பயுமே பவர் பேஸ்டாக எழுதுங்க. பவரில் எது ஹையஸ்ட்டோ அதை ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 3 லாம்டா ப்ளஸ் 2 ஈக்குவலன் டு 0. இவ்வளோதான். இதுக்கடுத்து இதை ரெடியூஸ் பண்ண முடியாதுங்கிறப்ப ஹென்ஸ் த ரெக்வயர்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 3 லாம்டா ப்ளஸ் 2 ஈக்குவலன் டு 0. இதுதான் நமக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ மெத்தட் 1ல் நமக்கு ஒரு ஈக்குவேஷன், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த மேட்ரிக்ஸில் டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0, இந்த கண்டிஷன் பேஸ்டாக நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர்ற ஃபைனல் ஆன்சர் தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். இது மெத்தட் 1க்கான ப்ரொசீஜர். இப்போ மெத்தட் 2 பார்க்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மெத்தட் 2. மெத்தட் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற ப்ரொசீஜர் கம்மி தான். த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் A இஸ், இதுக்கு எப்படி ஃபார்முலா எழுதுறாங்க பாருங்கள். 2x2 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா ப்ளஸ் S2 ஈக்குவலன் டு 0. இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துறாங்க. 2x2 இருந்தால் பவர் 2ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா ப்ளஸ் S2, இங்கே பவர் 2 அப்புறம் பவர் 1, இங்கே பவர் 0ன்னு அர்த்தம். S1 S2ங்கிறது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்கிறத கீழே பார்க்கலாம். S1ங்கிறது சம் ஆஃப் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். ஸோ டயகனல் எலமெண்ட்ஸ் இப்போ மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னா இதில் டயகனல் எலமெண்ட்ஸ் வேல்யூ என்ன இருக்கோ அதோட டோட்டல் வேல்யூ தான் S1. S2ங்கிறது டிட்டர்மினன்ட் வேல்யூவாக நம்ம கோட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் டயகனல் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ S1ங்கிறது சம் ஆஃப் மெயின் டயகனல். சம்னா டோட்டல் வேல்யூ பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ 1 + 2ஓட வேல்யூ 3.
இது S1 பார்த்தாச்சு. அடுத்து S2ங்கிறப்ப என்ன சொல்லிக்கோம், டிட்டர்மினன்ட் பார்க்கணும்னு சொன்னோமா. டிட்டர்மினன்ட் ஆஃப்னா 1 2 0 2க்கு 2 - 0. இப்போ அவர் ஆன்சர் இஸ் 2. இப்போ தனித்தனியாக S1 S2 பார்த்தாச்சு. இந்த கண்டிஷனில் S1 S2 மட்டும்தான் இருக்குது. தனித்தனியாக பார்த்ததுனால இதை அப்ளை பண்ணலாம். Hence required characteristic equation is lambda square S1 ஓட வேல்யூ 3, அப்போ -3 lambda, S2 ஓட வேல்யூ 2 + 2 = 0. சேம் ஆன்சர் தான். மெத்தட் 1ல் வந்து அதே ஆன்சர் தான் மெத்தட் 2லையும் வரும். பட் நமக்கு ப்ரொசீஜர் கண்டிஷன் இது. அங்கே நம்ம பார்த்தது டிட்டர்மினன்ட் ஆஃப் A - lambda = 0ன்னு பார்த்தோம். இங்கே நம்ம ஒரு பாலினாமியல் பேஸ்டாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். 2/2ங்கிறதுனால lambda square - S1 lambda + S2 = 0. இதுக்கு ஏற்றபடி நம்ம கன்வெர்ட் பண்ணாலும் we will get the answer. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த கான்செப்டே ஃபுல்லாக தெரிஞ்சிடும். இதே மாதிரி வேறு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் 1 4 2 3. இதுவும் நமக்கு 2/2 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்க்கலாம். இதுலேயும் மெத்தட் 1 அண்ட் மெத்தட் 2ல் ஒர்க் அவுட் பண்ணலாம். நமக்கு எக்ஸாமில் ஸ்பெசிஃபிக்காக கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபைன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேட்பாங்க 2 மார்க் கொஸ்டினில். நீங்கள் எந்த மெத்தட்னாலும் எடுத்துக்கலாம். எனக்கு மெத்தட் 1 ஈஸியாக இருக்குன்னா மெத்தட் 1ல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இல்லை மெத்தட் 2 தான் டேரெக்டாக ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்குனாலும் மெத்தட் 2 எடுத்துக்கலாம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். let A = 1 4 2 3. Method 1. The characteristic equation of A is determinant of A - lambda = 0. ஸோ இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஹியர் ஏங்கிறது 1 4 2 3 அதை எடுத்து எழுதிக்கோங்க. -lambda இன்ட்டு ஐனா ஐடென்டிட்டி, அப்போ 1 0 0 1 = 0. டிட்டர்மினன்ட் தானே. ஸோ ஃபஸ்ட்டு -lambda உள்ள மல்டிப்ளை பண்ணால் lambda 0 0 lambda வரும். மைனஸ்ங்கிறப்ப சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ 1 - lambda, இது 4 - 0, அப்போ 4 தான். இங்கே 2 - 0 2 தான். இங்கே 3 - lambda = 0. டிட்டர்மினண்ட்டுங்கிறப்ப இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர்றது 1 - lambda இன்ட்டு 3 - lambda -8 = 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரே ஆர்டராக மாற்றணும். மல்டிப்ளை பண்ண என்ன இருக்கலாம், 1 × 3 3, 1 × -lambda -lambda, 3 × -lambda -3 lambda, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகும். lambda × lambda lambda square -8 = 0. இப்போ பவர் பேஸ்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ lambda square, lambda இருக்கிற ஆர்டர் -lambda -3 lambda, ஸோ -4 lambda. கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 3 - 8, அப்போ -5 = 0. தட் இஸ் lambda square -4 lambda -5 = 0. ஸோ இந்த மாதிரி டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண நமக்கு வந்திருக்க பாலினாமியல் இது. ஹென்ஸ் த ரெக்வயர்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் lambda square -4 lambda -5 = 0. இதுதான் மெத்தட் 1ல் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வே. ஸோ கிவன் மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ஆஃப் A - lambda = 0க்கு கன்வெர்ட் பண்ணதில் நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் இந்த ஆன்சர். இப்போ மெத்தட் 2 பார்க்கலாம். மெத்தட் 2. The characteristic equation of A is lambda square - S1 lambda + S2 = 0. S1 நம்ம என்னன்னு ப்ரீவியஸாக ப்ராப்ளத்திலே பார்த்தோம், சம் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ டயகனல் எலிமெண்ட்ஸோட டோட்டல் வேல்யூ. S2ங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ S1 சம் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை எழுதிக்கோங்க. ரிப்பீட்டடாக எழுதினா தான் எந்தெந்த டேர்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நமக்கு தெரியும். ஒரு ப்ராப்ளத்தில் பார்த்துட்டு இது தெரியும்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே எழுதுனா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டவுட் வராது. பேப்பர் கரெக்ஷன் அப்போ ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கும். ஸோ இப்போ கிவன் மேட்ரிக்ஸில் டயகனல் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 and 3 தான். ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 1 + 3 = 4. திஸ் இஸ் அவர் S1 வேல்யூ. S2 நான் என்ன சொன்னோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொன்னோமா. அப்போ டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. அப்போ என்ன வந்திருக்கலாம், 3 - 8. 3 - 8னா நமக்கு என்ன வந்திருக்கும், -5. S2வும் பார்த்தாச்சு. இந்த 2/2 மேட்ரிக்ஸில் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டிஷனில் S1 S2 தான் தனித்தனியாக பார்த்தாச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹென்ஸ் த ரெக்வயர்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் lambda square -4 lambda -5 = 0. இதுதான் மெத்தட் 1ஓட ஆன்சரும். ஸோ சேமாக தான் இருக்குது. இந்த மெத்தட்லையும் ஒர்க் அவுட் பண்ணலாம். மெத்தட் 2வும் ஈஸியான மெத்தட் தான், ட்ரை பண்ணுங்கள். இப்போ 2 ப்ராப்ளம் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப. 2 1 -1 2. It is also one of the 2/2 matrix. ஆன்சரும் கொடுத்துட்றோம். lambda square -4 lambda +5 = 0. செகண்ட் பார்ட்டு -1 3 -2 4. இதோட ஆன்சர் lambda square -3 lambda +2 = 0. மெத்தட் 1 அண்ட் மெத்தட் 2 ரெண்டு மெத்தட்லையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்படின்னா தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளத்தை எத்தனை வழிகளில் ஒர்க் அவுட் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா எக்ஸாமில் நமக்கு ஒரு வழி தெரியலனாலும் இன்னொரு
மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்கிறது. இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் பேசிக் எல்லா கண்டிஷனுமே எல்லா மெத்தடையுமே தெரிஞ்சுக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது ஷார்ட்டாக நமக்கு ஆன்சர் வருமோ அதை மட்டும் நம்ம 15 மார்க் ப்ராப்ளத்தில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் செக் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கணித பழிக்கு மெயில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.